எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்கிற எல்லா நல்லுள்ளங்களுக்குமே ரொம்ப 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 நன்றி. உங்க எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இதே மாதிரி ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னைக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்னா, எல்லாருமே மோஸ்ட்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, அக்கா டெய்லி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. நானும் கமெண்ட்ஸில் கேட்குறவங்க கிட்டலாம் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். உறவுகளே, உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு நாள் விட்டு விட்டு தான் இப்போ வரைக்குமே வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னால் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லியுமே காலேஜ் போயிட்டு வந்து தான் வீடியோ எடுக்கணும். அப்படி நான் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டுமே ஒரு 3 to 4 hours ஆகும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எடிட் பண்ணணும். இதுக்கு நடுவில் காலேஜ் ஒர்க், படிக்கிறது அப்படி இப்படின்னு வேற ஓடிடும். ஸோ இந்த ரீசனால் மட்டும்தான் என்னால் வீடியோ டெய்லி போஸ்ட் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் நான் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான் உறவுகளே. இதை தான் நீங்கள் அடிக்கடி கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ராணி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா. அக்கா வாக்கா, உன்னை பத்தி எம்பிட்டு நாள் ஆகுது. உள்ளவா. வந்து இறங்கிடுச்சுங்க. இனி என்னெல்லாம் பாடுபடுத்த போதுங்களோ கடவுளே. ஏயா குணசேகரா, எப்படியா இருக்க? உன்னை பார்த்து எம்பிட்டு நாள் ஆகுது. உடம்பெல்லாம் நல்லா இருக்காயா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லக்கா. உன் தம்பி நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேயா, நல்லா இருக்கேயா. மதினி, எப்படி இருக்கீங்க மதினி? நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எங்கக்கா மருமகனும் கூட வர்றதெல்லாம் சொன்ன, எங்க வரலையா? வந்திருக்காயா, காரை நிப்பாட்டிட்டு வரேன்னு சொன்னா. நான் முன்னாடி வந்துட்டேன். சரி வாக்கா, உட்காருக்கா. ஏன் நின்னுட்டே கிடக்க? மருமகனே, ஏன் அங்கே நின்னுட்ட? உள்ளவா. என்னப்பா, காரை நிறுத்திட்டியா? நிறுத்திட்டுமா. என்ன மருமகனே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? உன் மாமனுக்கு என்ன, அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஏத்தே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன். உனக்கு என்ன, நீ நல்லா தான் இருப்ப. இனி நாங்க தான் எப்படி இருக்க போறோம் தெரியல. சரி மருமகனே, உட்காரு. அப்புறம் என்ன மருமகனே, தொழிலாம் எப்படி போகுது? நல்லா போதா? போது மாமா, நல்லா தான் போகுது. சரிப்பா சரிப்பா. அக்கா, போன வாட்டி கிளம்புன மாதிரி உடனே கிளம்பிடக்கூடாது. ஒரு 2 வாரமாச்சும் இங்க தங்கிட்டு தான் போகணும். சரியாக்கா? இதுங்க சும்மாவே கிளம்பாதுங்க. இந்த மனுஷன் வேற இருங்கிறாரு. கண்டிப்பா கூட செய்கிறா. 2 வாரம் இல்ல, 2 மாசம் ஆனாலும் நாங்க வந்த விஷயத்த முடிச்சிட்டு தான் போவோம். என்னக்கா புதிர் போட்டு பேசுற மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? ஐயா, வேற எதை பத்தி நான் பேச போறேன்? எல்லாம் நம்ம முத்துப்பாண்டி ரேணு கல்யாண விஷயம் பத்தி தான் பேசுறேன். அந்த பிள்ளையும் பெரிய மனுஷியாகி எம்புட்டு நாள் ஆகுது. இன்னும் அந்த பிள்ளைய வீட்டோட வச்சிட்டு இருக்க? இல்லக்கா, அந்த பிள்ளை இப்பதான் காலேஜ் வருஷமே படிச்சுட்டு இருக்கு. அதனாலதான் பாக்குறேன். இல்லன்னா என் மருமகனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு நான் எதுக்கு யோசிக்க போறேன்? ஐயா, இப்ப அந்த புள்ள படிச்சு என்னையா பண்ண போகுது? என் புள்ள மூட்டை மூட்டையா அம்புட்டு பணம் சம்பாதிக்கிறான். எல்லாம் யாருக்கு? என் மருமகளுக்கு தானே. பேசாம கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அதுக்கல்லக்கா, புள்ளையும் சின்ன பிள்ளை மாட்டுக்கு இருக்கு. இன்னும் 2 வருஷம் போய் கல்யாணம் பண்ணா எல்லாம் விவரம் தெரிஞ்சிடும்ல. அதனாலதான் சொன்னேன். என்ன குணசேகரா இப்படி பேசுற? இந்த காலத்துல இருக்க பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியலன்னு நீ நினைக்கிறியா? அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு மாறிடுவாங்கப்பா. நீ என்னன்னு யோசிச்சு சொல்லு, சரியா? சரிக்கா, அதெல்லாம் பிறகு பேசிப்போம். நீங்க வெயில்ல வந்தது அலுப்பா இருக்கும்ல, வந்து சாப்பிட்டு படுத்து உறங்குங்க வாங்க. சாப்பிட்றதெல்லாம் பிறகு பார்த்துப்போம். என் மருமகளை எங்க? அந்த பிள்ளைய கண்ணிலே காட்டல. அவளை கூப்பிட பார்ப்போம். ராணி, ரேணு கூப்பிட்டு வா. எங்க அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை போட்டு படுத்திருக்கா. இப்ப எழுப்ப முடியாது. என்ன, காலையில நல்லா தானே இருந்தா? என்ன திடீர்னு? திடீர்னு தலைவலி வந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? மாமா, பரவாயில்ல, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். இங்கதானே இருக்க போறோம். பிறகு பார்த்துப்போம்.
ம் சரி மருமகனே, அப்ப வாங்க கை கால் நம்பிட்டு சாப்பிடுவோம் வாங்க. ச்சே, வந்ததும் ஆரம்பிச்சிருச்சுங்க பாரு அதுங்க கச்சேரிய. இனி என்னெல்லாம் கூத்து நடக்க போதோ தெரியல. ஹலோ. இருங்க நான் இதோ வரேன். என்னண்ணா இந்த பக்கம் ரேணுவை பார்க்க வந்தீங்களா? ஆமாம்மா, சும்மா இந்த பக்கம் ஒரு வேலை, அதான் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சரி, நீ ரேணுகிட்ட பேசுனியா? என்னம்மா சொன்னாவ? ரேணு தான் லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாளே. ஆனால் இப்போ இதை நம்ம சொல்ல வேண்டாம், அவளே சொல்லட்டும். சத்யா, என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. என்ன சத்யா, ரேணு பிடிக்கலன்னு சொல்லிட்டலா என்ன? சச்சா அப்படிலாம் இல்லைண்ணா. இதுக்கான பதிலை ரேணுவே உங்ககிட்ட சொல்லுவா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏம்மா என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லைண்ணா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா, ரேணு எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு வர முடியுமா உன்னால? வெளியே வா. ஆமா சத்யா, அவ பதில் என்னன்னு தெரிஞ்சாதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும். அதான் கேட்குறேன், எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு வர முடியுமா? வெளியேனா கோவில் தானே கூட்டிகிட்டு வர முடியும். வேற எங்கேயும் உங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. சரி சத்யா, பரவாயில்ல, நீ கோவிலே கூட கூட்டிட்டு வா. இன்னைக்கு ஈவினிங் கூட்டிட்டு வர முடியுமா? சரிண்ணா, நான் போயிட்டு பேசிட்டு சொல்கிறேன். சரி சத்யா. யார் மச்சான்? எப்படியும் ஆஃபீஸ்ல இருந்தா மச்சான் கால் பண்ணுவாங்க. இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ பேசிட்டு வர. சரிடா. ஓய் என்ன? ஓய், இப்போ எதுக்கு அந்த பக்கம் திரும்பி நிற்கிற? நான் கார்த்திக் அண்ணா கிட்ட தான் பேச வந்தேன், உங்ககிட்ட பேச வரல. ஸோ மேடம் என்கிட்ட பேச மாட்டீங்க? ஆமாம், பேச மாட்டேன் தான். அதுக்கு என்ன இப்போ? சரி சரி, பரவாயில்ல. வெயிட்டா இருக்கா, நான் அவகிட்டே பேசிக்கிறேன். என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? இப்போ என்ன சொன்னு கேட்டேன். அதையும் நீ கேட்குற? சொல்லுன்னு சொன்னேன். முடியாது. இப்போ ஸ்வேதா தானே சொன்னேன். எப்போ அவன் நினப்பிலே இருப்ப போல இருக்கு. வலிக்குதுடி, கையை விடு. வலிக்கட்டும். எதுக்கு அன்னைக்கு நான் பேசும்போது கால் கட் பண்ணிட்டு போனேன்? நீ எதுக்கு அவ கூட என்ன கம்பேர் பண்ணி பேசின? அதனால தான் போனேன். அதுக்கு என் கால் கட் பண்ணுவியா? கோவத்தை பாரு. சத்தியமா அன்னைக்கு நான் வேற டென்ஷன்ல இருந்தேன். அதான் நீ அப்படி சொன்னதும் இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. அதான் கட் பண்ணிட்டேன். அப்படி என்ன உனக்கு டென்ஷன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சொல்லு. நான் தான் ஒன்றும் இல்லை விடுன்றல, விடு. சொல்றியா இப்போ என்ன? வலிக்குது, நீ சொல்கிறேன், கையிடு. சொல்லு அப்போ. சரி சொல்லுவேன், ஆனால் அதுக்கப்புறம் நீ கோச்சிட்டு என்கிட்ட பேசாமலாம் இருக்கக்கூடாது, ஓகேவா? அப்படின்னா சொல்கிறேன். சரி ஓகே, சொல்லு. என் வீட்டில் என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதான் அந்த டென்ஷனில் இருந்தேன். மேரேஜா? அதுக்குள்ள ஏன்? பொண்ணு யாரு? வேற யாரு? ஸ்வேதாவை தான் பண்ணிக்க சொல்கிறாங்க. அப்போ நீ அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிக்க போறியா? லூசு. தள்ளி போ, பதில் சொல்லு ஃபர்ஸ்ட். ஹே பைத்தியம், நீ இருக்கும்போது நான் எப்படி அவ்வளோ பண்ணுவேன்? நான் என் வீட்டில் தெளிவாக சொல்லிட்டேன், நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. நீ ஃபீல் பண்ணாதடா. இல்ல, நீ போய் சொல்ற. நீ அவ்வளோதான் பண்ணிக்க போற. ஹே பைத்தியம், செத்தாலும் சாகுவனே தவிர உன்னை விட மாட்டேன், புரியுதா? உண்மையாவா? இல்லை, சும்மா சொன்னேன். ஆளை பாரு. உன்னை கொல்ல போறேன் பாரு. அப்படியா? சரி கொன்னுக்கோ. நான் போறேன் போ. ஏய் சத்யா, ஏய் சத்யா. நான் போறேன், ஈவினிங் கோவில்ல பாப்போம். என்ன மச்சான், ரேணுவை பார்க்க வரேன்ற சாக்குல நீ உன் லவ் டெவலப் பண்ணிட்டு போல இருக்கு. அட போ மச்சான்,
நடத்து நடத்து. ஐயா குணசேகரா, காலையில வந்தோம், மணி இப்ப 4 ஆச்சு, இன்னும் என் மருமகளை கண்ணில் காட்டல. ராணி தான் சொன்னலக்கா உடம்பு சரியில்லை மாத்திரை போட்டு படுத்திருக்கான்னு. இரு இப்ப கூப்பிடுறேன். ரேணு ரேணு. என்னப்பா? அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. என்ன ஏதுன்னு வந்து 4 வார்த்தை பேசு. நீ பாட்டு ரூமுக்குள்ளே முடங்கி கிடந்தா என்ன அர்த்தம்? ஆ. ஆ, அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி என் மருமகளே, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆ, இருக்கேன். இங்க வாடி, வந்து அத்தை பக்கத்துல உட்காரு வா. இல்ல பரவாயில்ல. அட வாடி, ரொம்பத்தான் வெக்கப்படுவ அப்படியே. ரேணு போ, அத்தை தான் கூப்பிடுறாங்கல்ல. ஆ, சரிப்பா. அக்கா நீங்க பேசிட்டே இருங்க, ஒரு முக்கியமான வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. நீ ஏன்டி நிக்கிற? வந்து உட்காரு வா. ஏன்டி மருமகளே, இன்னும் படிச்சு முடிக்க எத்தனை வருஷம் இருக்கு? அது வந்து இன்னும் 2 வருஷம் இருக்கு. என்னடி சொல்ற, இன்னும் 2 வருஷம் கிடக்கா? ஆ, ஆமா. ஏன்டி மருமகளே, இப்ப நீ படிச்சு மட்டும் என்ன பண்ண போற? எப்படியும் எங்க வீட்டுக்கு வந்தா சமைக்கிறதும் துணி துவைக்கிறதும் பாத்திரம் வளர்க்கறதும் இந்த வேலை தான் பார்க்க போற. இதுக்கு எதுக்கு படிச்சுக்கிட்டு? ஏம்மா சும்மா இருமா, அந்த பிள்ளை இப்பயே பயந்து ஓடிடும் போல இருக்கு. அட சும்மா இருடா, இவன் ஒரு கூறுகட்ட பையன். இதெல்லாம் இப்பயே பேசலனா பின்னாடி வேலைக்கு அங்க போறேன் இங்க போறேன்னு இவனுங்க இஷ்டத்துக்கு ஆட்ட ஆடிட்டு கிடப்பழுக. அதுக்கு தான் சொல்றேன். இம்மா, அப்படி உனக்கு படிக்கணும்னா கூட என் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு, நாங்க படிக்க வைக்கிறேன். என்ன ஏம்மா அந்த பிள்ளை பயப்படுது, கொஞ்சம் அதட்டாம பேசு. பாத்தியாடி என் பிள்ளைய? வருங்கால பொண்டாட்டிய இப்பயே விட்டு கொடுக்காம பேசுறான். என் புள்ள மாதிரிலாம் ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். எம்மா நீ எழுந்து கொஞ்சம் உள்ளேயாச்சும் போமா, நானாச்சும் அந்த பிள்ளைகிட்ட பேசுறேன். நீ பேசுறதுல அந்த பிள்ளை பயந்து இந்த ஊரை விட்டே ஓடிடும் போல இருக்கு, அப்படி உட்கார்ந்துருக்கு. அதுவும் சரிதான், நான் எதுக்கு இங்க நந்தி மாதிரி உட்காந்துக்கிட்டு? சரி நான் உள்ள போறேன். ஹாய் செல்லம், எங்க போற? இந்த மாமனை பார்த்து வெக்கப்பட்டு உள்ள ஓடிட்டா போல இருக்கு. இந்த முத்துப்பாண்டி யாரு? இவரு யாரு? ஏதோ புதுசா இருக்காரு. ஹலோ அங்கிள். இந்த புள்ள யாரு? இந்த புள்ள கூட நல்லா இருக்கே. யாருமா நீ? என்ன வேணும் உனக்கு? ஆ, நான் ரேணுவோட ஃப்ரெண்டு. ரேணுவை பார்க்க வந்தேன். நீங்க யாரு? நானா? முத்துப்பாண்டி, ரேணுவோட மாமா. அட நீயாடா? ச்சே, பாவம் ரேணு. என்னடா செல்லம் வேணும் உனக்கு? ரேணுவை கூப்பிடணுமா? இரு கூப்பிடுறேன். இந்த மாமா கூப்பிட்டா ஓடோடி வந்துடுவா. நோ தேங்க்ஸ், நானே பார்த்துக்கிறேன். ஏய் ரேணு, என்னாச்சு? ஏன் அழற? சத்யா, எனக்கு இருக்கவே பிடிக்கல. ஏய் ரேணு அழாத. என்னாச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. ஏன் அழற? சத்யா, ரேணு அழறத நிறுத்திட்டு என்னாச்சுன்னு சொல்லு ரேணு. சத்யா, எங்க அத்தை வீட்லேருந்து வந்திருக்காங்க. வந்ததுலேருந்து எனக்கும் எங்க அத்தை பையனுக்கும் கல்யாணம் கல்யாணம் அதை பத்தியே பேசுறாங்க. பயமா இருக்கு சத்யா, எனக்கு இருக்கவே பிடிக்கல. யாரு வெளியே உட்காந்துருக்கானே ஒரு இட்லி குண்டா? அவன் கூடயா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சத்யா. ரேணு நீ அழாத. நீ ஏன் ஃபீல் பண்ற? உனக்கு தான் கார்த்திக் அண்ணா இருக்காங்கல்ல. என்ன சத்யா சொல்ற? இங்க பாரு, உனக்கு கார்த்திக் அண்ணா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அப்புறம் என்ன, நீ ஏன் இவனை பத்திலாம் ஃபீல் பண்ற? நீ கார்த்திக் அண்ணா கிட்ட உன் லவ் சொல்லிட்டினா இவனெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க.
நீ இதை பத்திலாம் ஃபீல் பண்ணாத. இல்ல சத்யா, எனக்கு எங்க அப்பாவை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. ரேணு, எல்லாத்துக்கும் இப்படி பயந்து சாகாத. இப்படி பயந்துனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப என்ன சத்யா பண்றது? இன்னைக்கு ஈவினிங் நம்ம கோவிலுக்கு போறோம். நான் கார்த்திகனாவை அங்க வர சொல்லிருக்கேன். நீ அங்க வச்சு உன் லவ் சொல்லிடு, சரியா? சத்யா, ஆனா பயமா இருக்கு சத்யா. ரேணு, பயப்படாத. அதான் நான் கார்த்திகன்னா எல்லாருக்கும்ல, பயப்படாத, சரியா? சரி. சரி, அப்போ நீ கிளம்பு. நானும் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே? சரி சத்யா.